அத்தியாயம் 32. ராஜம் பக்கமிருந்து மெல்லிய சலசலப்பு கேட்டது. படுத்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்த ராஜம் எழுந்து அமர்வதை விக்கிராந்தால் மறுமுனையில் இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இரவு நேரத்தில் அம்மாவை தொல்லை செய்து விட்டோமோ என்று அவன் யோசிக்கும் போதே, விக்கி, அதனால் தான் இந்த டைம்ல கூப்பிடுறியா? ரொம்ப ஃபீல் செய்றியா? நான் வேணா ஆர்த்தி கிட்ட பேசி பார்க்கவா? என்ற ராஜமின் குரல் அக்கறையும் பரிவும் கலந்து ஒலித்தது. விக்கிராந்தினுள் அம்மாவின் பாசத்தினால் மெல்லிய இதம் உருவானது. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஆர்த்தி எடுத்த முடிவு சரிதான், எனக்கே அதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. பொய் சொல்லாதேடா. நீ அமெரிக்கால 5 வருஷம் இருந்தப்போ கூட தூக்கம் வரலைன்னு எல்லாம் சொன்னதே இல்லையே. பச். அப்படி இல்லைம்மா. இது வேற விஷயம். சரி, நான் தான் ஊருக்கு வரேனே, நேரா பேசிக்கலாம். நீங்களாவது தூங்குங்க. இனி எங்கே இருந்து தூங்குவது என ராஜம் யோசிக்கும் போதே அழைப்பை துண்டித்திருந்தான் விக்ராந்த். ராஜம் வழியாக விஷயம் அறிந்ததும் கணபதியின் முகத்தில் யோசனை படர்ந்தது. வர்ஷாவோ இது எதிர்பார்த்தது தானே என் மனதுள் யோசித்து குதூகலமானாள். மம்ஸ், நீங்க நேத்து கேசரி செய்த போதே நான் கெஸ்ட் செய்திருந்திருக்கணும். ஆர்த்தி எடுத்த முடிவை செலிப்ரேட் செய்ய தானே செஞ்சீங்க. சும்மா இருடி அரட்டை. எனக்கே நேத்து நடுராத்திரி விக்கிராந்த் ஃபோன் செஞ்சு சொன்னப்போதான் தெரியும் என மகளை அடக்கிய ராஜம் கணவரிடம், இப்போ என்னங்க செய்றது? பாவம் விக்கி, ரொம்ப ஆசைப்பட்டானே என்றாள் வருத்தத்துடன். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் ராஜம். நீ அமைதியா இரு. விக்கி சின்ன குழந்தை இல்லை. $1 மில்லியன் ப்ராஜெக்ட் எல்லாம் தனியா எடுத்து நிர்வாகம் செய்கிற ஒரு மேனேஜர். அவனால் இதை எல்லாம் சரியா டீல் செய்ய முடியும். ஆனால் நேத்து அவன் ஏன் பாஸ்கரன் ஃபேமிலி கூட போனான்னு தான் எனக்கு புரியலை என்றார் கணபதி. பாஸ்கரனா? அது யாருங்க? அவரோட பையனை தான் நாம நம்ம பிரியாவுக்கு பேசியிருக்கோம். ஓ, விக்கி போயிருந்தானா? அப்போ பிரியா? பிரியாவும் வந்திருந்தாளாம். அவ கூடவே விக்கியும் வந்திருந்தான்னு அவர் சொன்னார். இவன் அதெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லையே. ராஜம் சொன்னதைக் கேட்டு வர்ஷாவின் முகத்தில் நமுட்டு புன்னகை ஒன்று உதயமானது. விக்கிராந்தின் இந்த நடவடிக்கையும் கூட அவள் எதிர்பார்த்தது தானே. நடப்பது அவளுக்கு பிடித்த விதத்தில் இருக்கவே எப்போதும் போல அண்ணனை இன்ஸ்டன்ட் ஆக போட்டுக் கொடுக்காமல் அமைதியாக இருந்தாள். பாஸ்கரன் அவரோட வைஃப்க்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். ஜீவாவுக்கும் பிடிச்சிருக்க மாதிரிதான் இருக்காம். கேரளா டூர் முடிஞ்ச பிறகு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கானாம். ஒருவேளை அங்கே வேற பொண்ணு பார்க்க பிளான் செய்திருப்பாங்களோ? இருக்கலாம், தெரியலையே. சரி, நான் சிதம்பரம் கிட்ட பேசி பார்க்கிறேன். பேசுங்க. அப்படியே ஜெயந்தியை நான் விசாரிச்சேன்னும் சொல்லுங்க. கணபதி எழுந்து செல்லவும் ராஜமின் பார்வை கையில் காஃபி டம்பளருடன் முகத்தில் புன்னகை மிளிர அமர்ந்திருந்த வர்ஷாவின் மீது விழுந்தது. நீ ஏண்டி காலையிலேயே தனியா சிரிச்சுட்டு உட்கார்ந்திருக்க? எல்லாம் இந்த விக்கியோட லக்கை நினைச்சுதான் அம்மா. பச். சும்மா இரு வர்ஷா. அவன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசி வைக்காதே. பாவம், அவனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ரொம்ப வருத்தப்பட்டு தான் உடனேயே இந்த ஜீவாவை பார்க்க கிளம்பி போயிருப்பானோ? என்ன குழப்புற நீ? குழப்பம் இல்லை அம்மா. எனக்கு இப்போதான் பசில் எல்லாம் சரியா தெளிவா கிளியராகி இருக்கு. இப்போ என்னதான் சொல்ல வர நீ? ஏன்மா, இந்த ஜீவா பத்தி, அவங்க ஃபேமிலி சென்னைக்கு வரது பத்தி நீங்க அண்ணா கிட்ட சொன்னீங்களா? இல்லையே. ஹாங். அப்புறம் அவனுக்கு என்ன ஞான திருஷ்டியிலா இதெல்லாம் தெரிஞ்சது? அது தானே. அவனுக்கு எப்படி தெரிஞ்சு போனான்? இந்த விஷயம் தெரிஞ்ச வேற ஆளு யாரு? பிரியா தானே. ஆமாம், பிரியா தான் அண்ணனை துணைக்கு வர சொல்லி இருப்பாங்க. பிரியாவா? அவ அப்படி விக்கியை கூப்பிட்டிருக்க சான்ஸ் இருக்கா என்ன? அதான் சொன்னேம்மா, விக்கி லக்கின்னு. அண்ணன் இது மாதிரி கேட்கிறவங்க எல்லோருக்கும் ஹெல்ப் செய்யற ஆளா என்ன? சரியான செல்ஃபிஷ் பார்ட்டி. அப்படி சொல்லாதே வர்ஷா, அவனுக்கு வேலை அதிகம். நேத்து மட்டும் அவனுக்கு வேலை இல்லையாக்கும். ஏன்மா, உங்களுக்கு இன்னுமா புரியலை? என்ன புரியணும்? அண்ணா பிரியாவை லவ் பண்றான். என்னது? ஆமாம் அம்மா. நாம ஃப்ளாட்ல தங்கி இருந்தபோதே கவனிச்சேன். சரி, நாம இங்கே கிளம்பி வந்தப்புறம் சார் என்ன செய்றாருன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்போ கன்ஃபர்ம்ட். விக்கிக்கு நீங்க பிரியாவுக்காக பார்த்திருக்கும் கனடா மாப்பிள்ளை பத்தி தெரியும். பிரியா as யூஷுவல் தனியா போக சங்கடப்பட்டு நம்ம வீட்டு ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாங்க. இவருக்கு உடனே விஷயம் புரிஞ்சிருக்கும், அதுதான் போயிருப்பான். அந்த கனடா மாப்பிள்ளை ஒரு மாசம் டைம் கேட்டது கூட அண்ணா வேலையாதான் இருக்கும். ராஜம் பதில் சொல்லாது மௌனமாக இருந்தாள். ஐ am so happy அம்மா. விக்கியும் பிரியாவும் நல்ல மேட்ச், அண்ணாவே அவங்களை விரும்புறதால. ராஜம் அதற்கு மேல் வர்ஷா பேச அனுமதிக்கவில்லை. வர்ஷா, போதும், இந்த பேச்சு இதோட நிறுத்து என கண்டிப்புடன் ராஜம் சொல்லவும் வர்ஷா பேச்சை நிறுத்திவிட்டு அம்மாவை கேள்வியுடன் பார்த்தாள். என்னம்மா, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு வர்ஷா? இதெல்லாம் சரியா வராது. இந்த பேச்சை இத்தோட விட்டு, உன் அண்ணன் வரட்டும், அவன் கிட்டேயே நான் நேரா பேசிக்கிறேன். அண்ணன் வந்ததும் வீட்டில் சிவகாசி சரவெடி அதிரப்போகிறது என மனதில் நினைத்து கொண்ட வர்ஷாவிற்கு பெரிதாக கவலை எதுவும் ஏற்படவில்லை.
ஏனென்றால் அவளுக்கு அவளுடைய அண்ணன் த கிரேட் மிஸ்டர் விக்ராந்த் பற்றி நன்றாகவே தெரியும். அவள் நினைப்பது சரியாக இருந்தால் விக்கி பேசியோ செல்லம் கொஞ்சியோ வேண்டியதை சாதித்துக் கொள்வான் என்பது அவளின் நம்பிக்கை. ஆனால் அம்மா அவ்வளவு ஈஸியாக மனம் மாறுவார்களா என்ற கேள்வி அவளுக்குள் இருந்தது. என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என ஆர்வத்துடன் விக்கிராந்தின் வருகைக்காக காத்திருக்கத் தொடங்கினாள்.